இன்னைக்கு நம்ம வீடியோவில் முட்டை சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம். கொத்து சப்பாத்தின்னு சொல்லலாம், முட்டை கொத்துன்னு சொல்லலாம். சப்பாத்திவே செஞ்சு கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்களா? உங்களுக்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாதான்னு கேட்குறாங்களா? அப்போ வாங்க இந்த வீடியோவை பாருங்கள். சப்பாத்திவே எப்படி வித்தியாசமாக செய்யலான்னு பார்க்கலாம். டெய்லி சுடுற சப்பாத்தி தானுங்க, அதையவே கட் பண்ணி முட்டை கொத்து சப்பாத்தியாக செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். ஒரு 4 சப்பாத்தி எடுத்துருக்கேங்க. பழைய சப்பாத்தியாக இருந்தால் கூட செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். 4 சப்பாத்தி எடுத்துருக்கேங்க. இது இப்படி ரோல் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 4 சப்பாத்தியும் சேர்த்து கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. பழைய சப்பாத்தியாக இருந்தால் கூட ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா வரும். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேங்க. தக்காளி 1, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க செஞ்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. வணக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் பாருங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வணக்கிட்டுங்க. நம்ம எடுத்து வச்ச மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு இரும்பு வடைச்சட்டி தாங்க. இந்த வடைச்சட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளைனாக இரும்பாக தானுங்க இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. எண்ணெயும் குறைவான அளவில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ தக்காளி சேர்த்துட்டுங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வணக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த பச்சை வாசம் போக வரையிலும் கொதிக்க விட்டுருலாங்க. ஒரு 3 முட்டை எடுத்துருக்கேங்க. இது நல்லா வணக்கிட்டு தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் சப்பாத்தியை சேர்த்துக்கலாங்க. சப்பாத்தி சேர்த்துட்டு இந்த மசாலாவும் சப்பாத்தியும் நல்லா பிறல்ற மாதிரி வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு நடுவில் கேப் விட்டு இப்படி ஓரமாக சப்பாத்தியை தள்ளி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நடுவில் கேப் விடுற மாதிரி நல்லா தள்ளி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நடுவில் கேப் வர்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையை இந்த எண்ணெயில் சேர்த்திக்கலாங்க. இதை முட்டையை உடைச்சிட்டு நல்லா முட்டையை மட்டும் வேகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இல்லைன்னா சப்பாத்தியோடு சேர்ந்து கொதன்னு ஆகிரும். இது ஓரளவுக்கு வறுத்துட்டோம்னா அப்புறம் சப்பாத்தியோடு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ சப்பாத்தி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா பரட்டிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக வர்ற மாதிரி நல்லா எண்ணெயிலே பரட்டி விட்டுக்கலாங்க. இந்த இரும்பு வடைச்சட்டி ரொம்ப நல்லா இருக்குது.
இதை நான் உங்களுக்கு இன்னொரு நாள் தனியாக காட்டுறேன். குறைவான எண்ணெய் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கொத்தமல்லி தழை தூவிட்டுங்க நல்லா இதை பெரட்டி விட்டுக்கலாங்க. நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவு மிளகு தூள் சேர்த்திருக்கேங்க. உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா பெரட்டி விட்டு கிறிஸ்பியாக வர்ற வரையிலும் கிளறி விட்டுக்கலாங்க. அப்படியே கொத்து பரோட்டா டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் இன்னைக்கு வெஜிடபிள் குருமா செஞ்சதுனால அதோட சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.